ஒரு மாலை நேரத்தில் உணவைத் தேடி கார்மேகம் புதரிலிருந்து வெளியே வந்தது. அதே சமயம் செந்தூரனும் அங்கே வந்து சேர்ந்தான். இருவருக்கும் இடையே அனல் பறக்கும் பார்வை. கார்மேகம் தன் படமெடுத்து ஆடியது. செந்தூரன் தன் ரோமங்களை சிலிர்த்துக் கொண்டு பாயத் தயாரானான். திடீரென்று வானத்தில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டது. நிமிர்ந்து பார்த்த இருவருக்கும் ரத்தம் உறைந்து போனது. ஒரு பெரிய மலைக்கழுகு தன் கூர்மையான நகங்களை விரித்தபடி இவர்களை நோக்கி மின்னல் வேகத்தில் இறங்கி வந்து கொண்டிருந்தது. தனித்தனியாக ஓடினால் கழுகு யாராவது ஒருவரை எளிதாக கொத்துச் சென்றுவிடும் என்பது இருவருக்கும் புரிந்தது. செந்தூரா, இப்போது சண்டையிட்டால் நாம் இருவருமே பிழைக்க முடியாது. அதோ அந்த பாறை இடுக்கு என்று கார்மேகம் கத்தியது. இருவரும் பாறை இடுக்கை நோக்கி ஓடினர். இடுக்கு மிகவும் குறுகலாக இருந்தது. கார்மேகம் முதலில் உள்ளே புகுந்து தன் வாளை வெளியே நீட்டி செந்தூரனை உள்ளே இழுக்க உதவியது. கழுகு பாறை இடுக்கில் மோதி தன் இரையை பிடிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் மேலே பறந்தது. சிறிது நேரம் கழித்து கழுகு சென்றதை உறுதி செய்த பின் இருவரும் வெளியே வந்தனர். செந்தூரன், கார்மேகம், இன்று நீ எனக்கு பகைவனாக இல்லாமல் ஒரு உயிர்த்தோழனாக உதவினாய். நன்றி. கார்மேகம், ஆபத்து வரும்போது அறிவை பயன்படுத்துவதே சிறப்பு. இனி நாம் வீணாக மோதிக்கொள்ள வேண்டாம். அன்று முதல் அவர்கள் நண்பர்களாகவில்லை என்றாலும் ஒருவருக்கொருவர் தொந்தரவு தராமல் அமைதியாக வாழ்ந்து வந்தனர்.